கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 10:1. மேத்யூ 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க 9வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாரு? அறுவடைய மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அதனால அறுவடைக்கு எஜமான்ட்ட வேலையாட்களை அனுப்புங்கன்னு. இப்போ யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்களை இங்கே அனுப்பக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இங்கே அவர் 12 பேர்களை வரவழைத்தார் அப்படிங்கிற காரியம் பார்க்குறோம். இதை நீங்கள் இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, என்ன தமக்கு சித்தமானவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. அதிலிருந்து ஒரு 12 பேரை தெரிந்தெடுக்கிறாரு. சரியா? இந்த அப்போஸ்தலர் 12 பேரை தெரிந்தெடுக்கும் போது என்ன, தமக்கு சித்தமானவர்கள், தமக்கு பிரியமான யார் இவங்க என்னோட வேலை செய்வாங்கன்னு சித்தமானவர்களை தெரிந்தெடுக்கிறாரு. அதில் 12 பேரை தெரிந்தெடுக்கிறாரு. சரி, இந்த 12 பேரை எப்படி தெரிந்தெடுத்தாரு? லூக்கா 6வது அதிகாரம் 12-13 வசனம் பாருங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். என்ன, ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அதிலிருந்து தெரிந்தெடுக்கிறாரு. அதில் வரக்கூடிய ஒரு 12 பேரை தான் சீஷர்கள்ல இருந்து 12 பேரை தெரிந்தெடுக்கிறாரு. அப்போ முதலாவது ஒரு விசுவாசி, அப்புறம் அவன் சீசன்லேருந்து அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு அப்போஸ்தலனாக எரிந்து கொள்ளக்கூடியது. இப்போ அவர் 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து என்ன பண்ணுறாரு? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது தான் யார் என்பதை தான் எப்படி தேவனிடம் வந்தேன், தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷகுமாரன் நான் தான் என்பதற்கு அடையாளமாக, தன்னுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ததை பார்க்குறோம். அதே மாதிரி அதை பிரசங்கம் பண்ண போகிற ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்குறார். இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் வேறு யாருக்கும் கொடுக்கப்படலை. ஏன்னா ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் நிச்சயமாக இருந்தது. அதை அவர்களுக்கு கொடுத்தாரு. அதில் என்ன, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமைகளோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. அதாவது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டேன், அனுப்பப்பட்டேன் என்பதற்கு அடையாளம் என்ன? அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெற்று அது தேவன் என்னை அனுப்பினார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ இன்றைக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இருந்த அதே அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமை என்பது வேறு விதமான காரியம். இன்றைக்கு இருக்கக்கூடியது வேற. ஏன்னா மார்க்கு 16வது அதிகாரத்தில் 15லேருந்து சொல்லும்போது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி அதில் நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே என்னென்னா, அப்போஸ்தலர்களுக்கு என்று தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதன் என்பதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமை என்ன? அசுத்த ஆவிகளை துரத்துறது, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ அவங்க போய் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி ஜனங்களை குணப்படுத்தவும் ஜனங்களை விடுவிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை அவர்கள் செய்தாங்க. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு என்று ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆதி அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்ட விதம் எப்படி இருந்தது? தமக்கு சித்தமானவர்களாக இருக்கணும், தமக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் யார்? அவர்கள் முழுதும் ஜெபித்து பிதாவாகிய தேவனிடமிருந்து கொடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பது முடிக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள்லாம் யார்? அறுவடையோ மிகுதியாக இருக்குது, அறுப்புக்கு எஜமான் அறுவடைக்குரிய ஆட்களை அனுப்பணும்னு சொல்லி ஜெபித்தவர்கள். அப்போ நீங்கள்
எந்த ஒரு பேர்டனா, அதாவது ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லக்கூடியதான ஒரு தாக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது அங்கே என்ன பார்ப்பீங்க? அவர்கள் நீங்களே அனுப்பப்படக்கூடிய ஒரு காரியத்தை, யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் அனுப்பப்படுவாங்க. அப்போ முதலாவது ஜெபத்தில் வரணும், அடுத்ததான் நீங்கள் அனுப்பப்படக்கூடியவங்களா வரணும். ஆனால் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டு நாம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஆதி திருச்சபையில் அந்த ஆதி அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம். அதே போல் எங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டு எங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறீங்க, அனுப்பியிருக்கிறீங்க என உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.